வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு ஒரு சட்டியை ஹீட் பண்ணிட்டேங்க. அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கடுகு, பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை 2 வரமிளகா சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. புளிக்குழம்புக்கு நம்ம கட் பண்ணுற மாதிரி வெண்டைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வெண்டைக்காய் வதங்கவே வெங்காயமும் நல்லா வதங்கிக்கிறோம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, ஊற வச்ச துவரம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு மஞ்சத்தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதுக்குள்ளேயே புளிச்ச தயிரும் சேர்த்து பல்ஸ் மோடில் 2 தடவை திருப்பி எடுத்திங்கன்னா குழம்புக்கான பேஸ்ட்டும் ரெடிங்க. நீங்கள் மோராக வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம அரைச்சி வச்ச விழுது கூட மோரை சேர்த்து கலந்து இந்த மாதிரி வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்ததும் குழம்புக்குள்ளே சேர்த்து நல்லா நுரக்கூட்டி வரும்போது இறக்குனீங்கன்னா சுவையான மோர் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இதை ஒரு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.